கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. உன் உறவினை மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேட்கும் பொழுது உன் உறவானது உன்னை தேடி வரப்போகிறது. என் அன்பு பிள்ளையே, திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் சரியான புரிதல் இன்றி பிரச்சனைகள் வந்து இருவரும் குழம்பிக் கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்படி வந்தது? அதற்கு காரணம் என்னவென்று யோசித்து பார். சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயத்திற்காக தேவையில்லாத விவாதங்களை எல்லாம் பேசி பேசி இப்பொழுது உன் துணையோடு மனக்கசப்பை ஏற்படுத்தி கொண்டாய் அல்லவா? யாராக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு காரணம் செயல் என்ன, அதன் நோக்கம் என்ன என்பதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? அவர்கள் செய்யக்கூடிய செயலில் நோக்கமானது தவறாக இருந்தால் நீ உன்னுடைய கண்டனத்தை தெரிவிப்பதில் தவறில்லை. ஆனால் அவர்கள் செய்த நோக்கம் சரியானதாக இருக்கிறது என்றால் ஏதோ செய்ய நடக்கிறது என்று நீ அந்த விஷயத்தை இருவரும் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி சுமூகமாக கடந்து செல்ல வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கை என்றால் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். என் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது, நீதான் தவறு செய்து என்று யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான குணம் என்ன தெரியுமா? நான் தவறு செய்தேனா, இல்லை என்றுதான் சொல்வார்கள். இது மட்டுமல்ல, நீ என்ன தவறு செய்தாயோ அதையெல்லாம் இடையிலே புகுந்தவர்கள். காரணம் என்ன தெரியுமா? நீ தவறு செய்கிறாய் என்பதை உனக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இதற்கு முன்பு என்னவெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் தேவையில்லாமல் பேசி இப்போது இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறீர்கள். அவரவர் இடத்தில் நின்று பார்த்தால்தான் தெரியும். ஆனால் மற்றவர்களுடைய இடத்தில் நின்று பார்க்கும்போதுதான், என் செல்ல பிள்ளையே, மனிதனாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தனக்கென்று ஒரு கர்வம் இருக்கும். அந்த கர்வத்தினை அன்பை கொண்டு மட்டுமே கையாள வேண்டும். ஒருவர் மீது உண்மையாக அன்பு காட்டும் பொழுது அவர்கள் கோபத்தினால் பேசுகின்றார்கள். அவரின் அறியாமை செய்யக்கூடிய செயலே மன்னிக்க கூடாததாக இருக்கும். ஏனென்றால் உன் உறவை பற்றி என்றும் முழுமையாக விளக்க சொல்ல போகிறேன். ஏனென்றால் அன்பாய் இருந்த உறவு இன்று அனாதையாக உன்னை விட்டு விலகி இருக்கிறது. ஆனால் இந்த முருகன் சில விஷயங்களை சொல்லி உன் உறவை வரவைக்கப் போகிறேன். முயற்சி உன்னை செய்ய சொல்கிறேன். இந்த முயற்சி நீ செய்யும் பொழுது உன் உறவு உன்னை தேடி வரும். உன் உறவை புரிந்து கொள், உன் உணர்வுகளை தெரிந்து கொள். நீயே உலகம் என்று உன்னை சுற்றி சுற்றி வரும் அந்த அளவிற்கு இந்த அப்பன் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த பதிவானது அலட்சியமாக எண்ணிவிடாதே. காரணம் என்ன தெரியுமா? உன் அப்பன் ஏது சொல்லாத இருந்தாலும் காலதாமதமாக ஏற்படுகிறது. எனக்கு உடனுக்குடன் நடக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறாய். இன்று இந்த அப்பன் உனக்கு உடனே நடக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த விஷயத்தை நீ செய்யும் பொழுது உனக்கு உன் உறவிடம் உடனே ஒரு சில பல விஷயங்கள் நடக்கும். உன் உணர்வு புரிந்து கொண்டு உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் அந்த அளவிற்கு இந்த அப்பன் உன் உறவை திருப்பி கொண்டிருக்கிறேன். உனக்கு மாற்றத்தை உருவாக்குகிறேன். ஏனென்றால் சில நாட்களாக உன் உறவு சரியாக பேசுவதில்லை, சரியாக உன்னிடத்தில் பணத்தை கொடுப்பதில்லை, சரியாக உன்னிடத்தில் வருமானம் என்னவென்று கேட்டால் எதிரியாக உன்னை பார்க்கிறது. குடும்பத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருந்த அன்பு இப்போது இல்லை. ஒவ்வொரு தருணமும் ஏன் என் உறவு இப்படி மாறியது, ஏன் என் உறவு இப்படி வேதனைப்படக்கூடிய அளவிற்கு பேசிவிட்டு ஒரு சிறு மன்னிப்பு கூட கேட்காமல் அலட்சியமாக துச்சமாக என்னை தூக்கி எறிகிறார்களே என்று என் தங்க பிள்ளை மனம் குமிறி அழுகிறாய். உன் அப்பன் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள். என் உறவானது என்னிடம் பேசாமல் என்னை இப்படி அள வைத்து கொண்டிருக்கிறாயே. அவர்கள் நம்பித்தானே என் வாழ்க்கையை ஒப்படைத்தேன். இன்று சல்லியாக சில பல விஷயங்களை செய்து சில பல வார்த்தைகளை சொல்லி என்னை
கொன்று கொண்டு இருக்கிறார்களே, இது நியாயமா என நீதி வழங்க மாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை மாரில் அடுத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய். தலையணையை கட்டிப்பிடித்து கண்ணீர் என்ற கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கிறாய். வெளியே சொன்னால் எனக்கு என்ன நியாயம் கிடைக்கும்? யாரிடம் சொல்வேன்? யாரிடம் கேட்பேன் என நியாயம் வழங்க முடியாதா அளவிற்கு என் தங்க பிள்ளை சோதனைக்கு மேல் சோதனையோடு வேதனையாகி கொண்டு இருக்கிறாய். அதை நான் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இன்று உன் கண்ணீருக்கு முடிவு கொண்டு வந்திருக்கிறேன். உன் உறவு என்னென்ன தவறு செய்ததோ, எதையெல்லாம் உன்னிடத்தில் பிடிக்கவில்லை என்று சொல்லியதோ, உன்னை அருவருப்பாக பேசியதோ, மற்றவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உன்னை துச்சம் என தூக்கி எறிந்தவர்களே, அவர்களுக்கெல்லாம் உன் பணத்தை ஏமாற்றி உன் உறவுகளை புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளால் பேசி தகர உறவால் உனக்கு நியாயத்தை எடுத்து ஒவ்வொரு தருணமும் நீ வாழவே கூடாது என்று பல செய்வினைகளை செய்த என் தங்க பிள்ளையே அவ்வாறு செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து அனைத்தும் எப்படி என் தங்க பிள்ளை அனைத்து விஷயங்களையும் பரிசோதித்து உனக்கு நான் நியாயத்தை வழங்கத்தான் வந்திருக்கிறேன். அதேபோல் உன்னுடைய சில உறவுகள், அதுவும் உனக்கு நெருங்கிய உறவுகள், உனக்கு செய்வினையை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆம் என் தங்க பிள்ளையே, என்ன செய்தாலும் இன்னும் இவள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாளே என்று இன்னும் விழவில்லை என மண்ணில் கண்காண கொண்டே இருக்கிறார்கள். உன் கதையை முடித்துவிடலாம் என்று பல திட்டங்களை தீட்டினார்கள் என் பிள்ளை. ஆனால் அதிலிருந்து தப்பிவிட்டாய். நான் இருக்கும் பொழுது உன்னை அவரால் நெருங்க முடியவில்லை. நான் ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்று உனக்கு சொல்லி இருந்தேன் அல்லவா? அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். பிறகு சில விஷயங்களை புரிய வைக்கிறேன். இந்த நாணயத்தை வைத்து ஒரு சில விஷயத்தை இரவு 9 மணிக்கு இந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும். எப்படி என் தங்க பிள்ளை இரவு 9 மணிக்கு வர வேண்டும். இந்த நாணயம் உன்னிடம் இல்லை என்றால் நாணயத்தை இந்த தொலைபேசியின் வாயிலாக வாங்கி கொள்ள நாணயம் இருக்கக்கூடிய தங்க பிள்ளை, நான் சொல்வதை அப்படியே கடைபிடியுங்கள். ஏனென்றால் ஒரு தங்க பிள்ளை சில அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வுக்கு அதிகமாகவே கொடுத்திருக்கிறது. பல விஷயங்கள் தீர்வு வைத்திருக்கிறேன். இப்போது தீர்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உறவு பிரச்சனைகளால் சில விஷயங்களை, சில ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரவு 9 மணிக்கு இந்த நாணயத்தை வலது கையில் உள்ளங்கையில் வைத்து கொண்டு கைகளை மூடிக்கொள்ள வேண்டும். மூடிக்கொண்டு ஒருவர் வர வேண்டும் என்றால், எடுத்துக்காட்டாக ஒரு ஆண் எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய பெயரை சொல்லி வரம் தரும் என் அப்பன் நாமத்தை சொல்லிக்கொண்டு, ஒரு பெயர் பிரபு என்றால், ஒரு பெயர் இருந்தால் பிரபு என்று சொல்லி பேச வேண்டும் என்று சொல்லலாம். அல்லது பிரபு என்னிடத்தை தேடி வர வேண்டும் என்று சொல்லலாம். பிரபு என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். இந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெயரை குறிப்பிட்டு என்ன வேண்டுமோ பேச வேண்டும். அல்லது என் பேச்சை கேட்க வேண்டுமே, அல்லது என்னிடம் மாத சம்பளம் கொடுக்க வேண்டுமே. எடுத்துக்காட்டாக இது அனைத்தையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 108 முறை உன் வேண்டுதலை சொல்லி வரம் தரும் உன் அப்பனிடம் நமக்கு என்ன சொல்கிறேன், நீ 108 முறை 9 மணிக்கு வெள்ளிக்கிழமை எழு. வாரம் அல்லது 9 வாரம் கடைபிடித்து வர வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்கக்கூடிய தருணத்தில் உனக்கு ஒவ்வொரு நாளும் மாற்றம் உண்டாகும். நீ நினைத்த உறவு உன்னை தேடி வரும், ஓடி வரும், உன் காலடியில் வந்து விழும். ஒவ்வொரு தருணமும் மன்னிப்பை கேட்கும். இது இந்த அப்பனின் வாக்கு. உன் தாலி பக்தியை சரி, உன் உறவை சரி செய்வினையிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற, உன் சந்தோஷத்தை உன்னை வழங்க வைக்கப் போகிறேன். உன் தாய், நான் இப்பொழுது உனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் வந்திருக்கிறேன். பிறகு நான் சொல்வதை அனைத்தையும் நீ செய்தால், ஒரு நிலை மனம் என்பது ஒரு நிலைப்படுத்தி செய்ய வேண்டும். அப்போதுதான் இது அனைத்துமே உனக்கு நடக்கும், சத்தியமாகும் என்பதை மறந்துவிடாதே. மாற்றத்தை கொடுக்க இந்த கந்தன் உனக்கு வந்திருக்கிறேன்.
நான் பல விஷயங்களை செய்ய உனக்கு சொல்லிவிட்டேன். நான் சொல்வதை நீ அப்படியே கடைபிடித்து வழி நடத்தினால் இந்த வாரமே உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சந்தோஷத்தை கொடுக்க ஓடி வருவேன். உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் வாழ்க்கை உயருகிறது. ஒவ்வொரு நாளும் உனக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் சரியாக போகிறது. உன் உறவை பெயர் சொல்லி 9 மணி அளவில் எனக்கு 108 முறை என்னுடைய மந்திரத்தை சொல்லி நீ நான் சொன்னதை செய்ய வேண்டும். நீ கேட்கும் பொழுது உனக்கு அப்படியே கிடைக்கிறது. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள் என் தங்க பிள்ளையே. அப்போது நீ நினைத்தது அனைத்தும் உன் போல் கஷ்டத்தில் வாடுபவர்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாகும். நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன். நீ நான் சொல்வதை மட்டும் செய். உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக உன்னிடத்திலே வந்து சேரும். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.